நல்ல காஞ்ச அழகான வேப்பிலை, காஞ்ச மாட்டுச்சாணமும் ஆட்டரும் சேர்ந்த உரம். இது ரெண்டையும் பார்த்த உடனே என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தண்ணியில ஊற வச்சுட்டேன். 3 நாள் காலையிலையும் சாயந்தரமும் அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன். வேப்பிலை கொஞ்சம் ஊற ஆரம்பிச்சுது. அதோட சாரெல்லாம் அந்த தண்ணியில இறங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுநாள் பார்க்கும்போது அந்த தண்ணியெல்லாம் நல்லா நுரைச்சு போயிருந்தது. அடுத்து என்னடா சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பொங்கலுக்கு போட்ட அடுப்புல கொஞ்சம் சாம்பல் இருந்தது. அதையும் எடுத்து இது கூட சேர்த்து விட்டுட்டேன். 4வது நாள் அந்த தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். அது கூடவே திரவ உயிர் உரத்தையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் வச்சோன்னா அது என்ரிச் ஆகும். கண்டிப்பாக அந்த நுண்ணுயிர்கள் பெருகும். அப்புறம் அந்த பக்கெட்டில் மேலே வரைக்கும் சாதாரண தண்ணியை விட்டு நல்லா கலந்து அப்படியே வச்சுட்டேன். நான் இதை மூடி வைக்கல, காத்தோட்டமா இருக்கட்டும் அப்படின்னு திறந்து தான் வச்சிருக்கேன். அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு காலையில போய் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது மேல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி இருந்தது. செடிகளுக்கு இன்னைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா என்னோட முடிவை மாத்திட்டேன். இதை அப்படியே ஒரு நாள் கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தினா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது சரியான மெத்தடா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. இது என்னோட ஒரு முயற்சி தான். கார்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய செடிகளுக்கு டைரக்டா உரத்தை போடாம இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அதனால இந்த மாதிரி ஒரு ட்ரையல் எடுத்திருக்கேன். இது சக்சஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரியல. வேப்பிலை பயன்படுத்தி இருக்கிறதுனால செடிகளில் வேர்ப்புழு வராமல் தடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயன்படுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது பயனுள்ளதா இல்லையா அப்படின்னு. நாளைக்கு இந்த செடிகளுக்கு எல்லாமே திரவ உரத்தை பயன்படுத்திடுவேன். இன்னைக்கே அந்த தொட்டிகளில் எல்லாத்தையும் சுற்றி மண்ணை கிளறி விட்டாச்சு. முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு திரவ உரத்தை தயார் பண்ணியிருக்கேன். இதோட பலன் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் உங்கள் செடிகளுக்கு என்னென்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.